அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. சித்தர் போக 7000 என்ற நூலிலிருந்து பாடல் 176 மற்றும் 177 பாடலை கவனிப்போம். ஆடவே அவர் செய்தவகை ஏது எண்ணில், ஐயமாம் கும்பகம்தான் அறுபான் 4ஆம், பூடவே பூரகம்தான் 16ஆகும், புகையான ரேசகம் 32ஆம், ஆடவே அவர் இருந்து பேறு பெற்றார் அழகான கற்பமா மரத்தின் மேலே, காடவே காகம் என்ற உருவை கொண்டு கண்டிருந்தார் கோடியுகம் கரைகானேனே, கரைகானா சங்காரம் கோடி கண்டார், கரையற்ற விஷ்ணு சிவன் கோடி கண்டார், தரை காணா சங்காரம் கோடி கண்டார், தாக்கோட மகேஸ்வரனை தாண்டி நின்று துறை காணா சதாசிவன் தான் ஒடுங்கி சத்தி தொலையாத நாதமுடன் விந்து அற்று, திரைகாணா சிவன் சென்று சிற்பறை சேர்ந்து தெளிவான பூரணத்தில் சொக்கினாரே. சித்தர் போகர் இங்கு ரேசகம், பூரகம், கும்பகம் என்ற கணக்கில் 16, 32, 64 என்று பல சித்தர் நூல்களில் காணப்படுகிறது. இதற்கு சூட்சுமமான ஒரு கருத்துக்கள் இருக்கின்றன. நீங்கள் தேவையில்லாமல் 16 தடவை இழுத்து 32 தடவை அடக்கி 64 தடவை அந்த மூச்சை விட்டு வயிற்றை உப்பி விட்டுருக்காரு. இதற்கான சந்தேகம் தீர வேண்டுமென்றால் தற்சமயம் நேரம் போதாத காரணத்தால் இதில் விவரங்கள் சொல்ல முடியாது. இந்த 16, 32, 64 என்பதற்கு சரியான விளக்கம் தேவை என்றால் நேரில் சந்தித்து பெற்று புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சந்திக்க 96 77 57 56 52 இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பிறகு நேரில் சந்திக்க வரவும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.